எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 74வது ஸ்தோத்திரம். மனோஜவஸ் தீர்த்தகரோ வசுரேதா வசுப்ரத வசுப்ரதோ வாசுதேவோ வசுர்வசுமனா ஹவி. இந்த 74வது ஸ்தோத்திரம் இது. மனோஜவஸ் தீர்த்தகரோ வசுரேதா வசுப்ரத வசுப்ரதோ வாசுதேவோ வசுர்வசுமனா ஹவி. எப்படி சொல்லணும்னா, மனோஜவஸ்தி தகரோ வசுரேதா வசுப்ரத வசுப்ரதோ வாசுதேவோ வசுர் வசுமனாஹவி அது சொல்லணும். நல்ல திடமா சொல்லணும். சொல்லும் போதே தீர்க்கமா சொல்லணும். மனோஜவஸ்தி தகரோ வசுரேதா வசுப்ரத வசுப்ரதோ வாசுதேவோ வசுர் வசுமனாஹவி. இதனோட அர்த்தங்களை வச்சுதான். இதனோட அர்த்தங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு நாம் எதுக்கு சொல்றோம்ன்றது புரியும். மனோஜவஸ்தி தகரோ அப்படின்னா, ஜவன்னா வேகம், மனத்துக்கு மனோஜவ மனோஜவன்றது மனத்துக்கு வேகத்தை கொடுப்பவன். அதுதான் அந்த அந்த அழுத்தம் திட்டமா சொல்றது. நம்ம மனசுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தம். தீர்த்தகரோ, தீர்த்தன்னா உண்டாக்குறது, கரன்னா நடைமுறைப்படுத்துறது, சாஸ்திரங்களை உண்டாக்கி நடைமுறைப்படுத்துபவர் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வசுரேதா, வசுன்னா பூமி, ரேதான்னா அதிகாரி, பூமிக்கு அதிகாரியா விளங்குபவர் அப்படின்னு அர்த்தம். வசுரேதான்னா வசுப்ரத, பிரதான செல்வம், யாருன்னா செல்வம். வசுப்பிரதான்னா ஜீவாத்மாக்களுக்கு உயர்ந்த செல்வமாகிய மோட்சத்தை கொடுப்பவன் அப்படி எடுத்துக்கணும். வசுப்ரதோ அடுத்தது வசுப்ரதா வசுப்ரதோ வசுப்ரதோ. இந்த இடத்துல பிராதான உயர்ந்த மதிப்பு. பூமியில் உயர்ந்த பூமியில் உள்ள ஜீவாத்மாக்களுக்கு உயர்ந்த மதிப்புள்ள செல்வத்தை கொடுப்பவன் அர்த்தம். அதான் வசுப்ரதோ. அதுல முதல்ல மோட்சத்தை கொடுப்பவன் வசுப்பிரதன்றது. இது வசுப்பிரதன்றது ஜீவாத்மாக்களுக்கு பூமியில் உள்ள அனைத்து செல்வங்களையும் கொடுப்பவன். வசுதேவ, வாசுதேவருடைய மகன். வாசு, ஜீவாத்மாக்களின் உள்ளே வசிப்பவன். இந்த வாசின்ற இல்லையா, வைகுண்டவாசி, பூலோகவாசி அப்படின்றாலே வாசின்னா ஜீவிக்கிறது. ஜீவாத்மாக்களின் உள்ளே வசிப்பவன். வசுமனா, ஜீவாத்மாக்கள் அனைத்தின் மனத்திலும் இருப்பவன். ஜீவாத்மாக்கள் உள்ள வசிக்கிறது நீ நினைக்கணும்ன்றது அவசியம் இல்லை. இது மனத்தில் இருப்போம்னா உங்களை மனசால நினைக்க வைக்கிறது. எல்லாரோட மனசுலயே இருக்காருன்னா நீங்க அவரை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். வாசுன்றது அப்படி கிடையாது. வாசுன்றது நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டாலும் உங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவர். அடுத்தது உள்ளுக்குள்ள இருந்தது உங்களை அவரை பத்தி நினைக்க வைக்கிறவர். வசுமனான்றது. வசுமனா ஹவி. ஹவின்னா, ஹவின்றது ஜீவாத்மாக்கள் பிறந்த காரணத்துக்கான பயனை பெறுவது. ஹவின்றது அந்த பலனை அடையிறது. ஹவீர் பாகம் எடுத்துக்கிறது, யாகத்தை ஹவீர் பாகம் எடுத்துக்கிறது, அதான் யாகத்தோட பலனை அடையிறது. அது மாதிரி இதுல ஹவின்னா வெறும் ஹவின்னா ஜீவாத்மாக்கள் பிறந்த காரணத்துக்கான பயனை பெற்றுக் கொள்வோம். அதான் அவங்களுக்கான அந்த ஜீவாத்மாக்களை எதுக்கு படைச்சது? ஒரு ஏதோ ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு இல்லையா? கம்சனை அழிக்கிறதுக்கு கிருஷ்ண பகவான் வந்தார். தன்னை தானே படைச்சிட்டார். கம்சனை அழிச்ச உடனே அந்த பையனை கிருஷ்ண பரமாவே ஏற்றினார் இல்லையா? அதான் அது மாதிரி. ஆக இன்னைக்கு நான் 74வது ஸ்தோத்திரம் 695 703 வரைக்கும் 8 9 திருநாமங்கள். இன்னைக்கு 9 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். 703 திருநாமங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 74 ஸ்லோகம் வரைக்கும் 703 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.